ஹே கைஸ் வெல்கம் டு ஐஜி கேமிங். இன்றைக்கி விடலாமா என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆர்க் சர்வைவல் எவாலுவேஷன் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். மறக்காம நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைபே லைக்கையும் போட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் இன்னொரு பர்சூட்டே முடிக்கல நண்பர்களே. நைட் ஃபாலுங்கிற பர்சூட்டே முடிக்கல, அந்த பர்சூட்டை வேறு முடிக்கணும். அது ஒன்றும் இல்லை, நைட்டு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணோம்னாலே போதும், அந்த பர்சூட்டை நம்ம சீக்கிரம் முடிச்சிடலாம். அதுக்கடுத்து நிறையா இருக்குது நண்பர்களே. இன்றைக்கி ஒரு சின்ன அட்வென்ச்சர் காத்திருக்கு. போட்டோஹரஸ் ஹெரிபியூரஸ்னு ஒரு இது இருக்குது, ஒரு பர்சூட்டு. அதை முடிக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே. அங்கங்கும் பார்த்துட்டிங்கன்னா டேஞ்சரஸ் அனிமல்ட்டெல்லாம் டைனோசர்ட்டெல்லாம் சிக்கி செத்து திரும்ப செத்து 3வது வாட்டி தான் நண்பர்களே முடித்தேன். 3வது வாட்டி ஒரு 5 ஃபோட்டோ எடுத்துருப்பேன் நண்பர்களே, கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி. ஆனால் 5 ஃபோட்டோ வேஸ்ட் ஆகிருக்கும். அந்த இதுக்காகவாவது ஒரு லைக்கை மட்டும் கொடுங்க. ஓகே ரைட்டு. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபைபர்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருப்போம். எதுக்கு நைட் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்? நம்ம எல்லா லூட்டையும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சோம்னா பின்னாடி நம்ம அப்டேட் ஆகுறதுக்கு ஈஸியாகும். இந்த அவங்க நைட் ஃபால் வந்துருச்சு. 4 ஹவர்ஸ் ஸ்லீப் பண்ணலாமா? ரைட்டு. இதே இது இன்னொரு பெட் இருக்குங்க, மரத்தில் செஞ்சதுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களால 7 மணி நேரம் நம்மளால் தூங்க முடியும். இப்போ அவ்வளோதான் நண்பர்களே. நைட் ஆகிடுச்சி பார்த்திங்களா, ஒன்றுமே தெரியல கண்ணுக்கு. பீச்சு மண் இருக்கிறதுனால ஏதோ கொஞ்சம் தெரியுது. ஃபோட்டோ அதுக்கடுத்து பியோமியானை ஸ்டார்ட் பண்ணி விட்ருவோம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வீடு கட்ட சொல்லுவாங்க. பரவாயில்ல, நம்மகிட்ட இப்போதைக்கு என்கிராம்ஸ் நிறையா இருக்கிறதுனால டக்குன்னு அன்லாக் பண்ணிடுவோம் எல்லாத்தையும். கொஞ்சம் 3 இடத்த தான் அன்லாக் பண்ணியிருக்கோம், இன்னும் ஒரு 2 இடம் இருக்குது. ரூஃபு அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணால் போதும். ஓகே, கிராஃப்ட் டேச் ஃபவுண்டேஷன், இது வந்து பேஸ்ன்னு நினைக்கிறேன். இது ஒன்று கிராஃப்ட் பண்ணிக்கிடுவோம். வீடு கட்ட வேண்டியதுக்கான பொருள் என்கிட்ட இல்லை, இனி தான் கலெக்ட் பண்ணும் மெதுவாக. இதை கலெக்ட் பண்ணுறதுக்கே நான் பட்ட பாட்டிருக்கே. ஓகே, சீக்கிரம் கலெக்ட் பண்ணிடலாம். இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த இருட்டுக்குள்ளே ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது நண்பர்களே. எங்கேயாவது போய் முட்டிக்கிட்டு ஏதாவது டைனோசர்ட்டை மாட்டி செத்துருவோமான்னு பயமாக இருக்குது. ஏன்னா ஒன்றுமே தெரியலை. ஏதோ ஒரு கண்ணுக்கு முன்னாடி ஏதாவது வந்துச்சுன்னா பார்த்து போயிடலாம் போல். ரைட்டு, ஒரு டார்ச் ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இருக்கும்னு நினைக்கிறேன், போய் தேடி பார்ப்போம். அதுக்கடுத்து ரைட்டு, எங்கேயா டார்ச் இருக்கா? இல்லை, நம்ம வந்து இப்போதைக்கு பேஸை மட்டும் செஞ்சு விடுவோம். அதுக்கடுத்து டார்ச்லாம் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்மகிட்ட வந்து 3 பேஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 3 பேஸையும் போய் போட்டுருவோமா? வேறு வழி இல்லை, இந்த இடத்துலையே போட்டுருவோம். இந்த இடத்துல தான் வீடு கட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலையே போட்டுருவோம். டேய், நீ யாரா குறுக்க கோமாளி வந்து நிற்கிற? கஷ்டப்பட்டு ஒருத்தன் கெட்ட ஆரம்பித்தா போதுமையமா தடத்துக்கு வந்து நின்றுதான். போடாங்கிட்டு இடத்த களி பண்ணுறான் மண்டையா. அவன் பேர் இதுன்னு நினைக்கிறேங்க. அவன் பேர் என்னன்னு தெரில, நான் சரியாக பார்க்கல. குறுக்காந்து நின்றுக்கிட்டு இருக்கேங்க. கரெக்டாக நம்ம கெட்ட ஆரம்பிக்கும் ஆரம்பத்திலேயே வந்து ஏன்டா ஏய். அதுக்கடுத்து இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கதவு வைக்கிறதுக்கான இதையும் ப்ளேஸ் பண்ணிடுவோமா? டேச் ஃப்ளோர். அதுக்கடுத்து ஓகே, இன்னும் ஒரு கதவு மட்டும் வச்சுட்டு நம்ம இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏண்டானா எவ்வளோ நேரம் நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கேன். லூட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிரைண்ட் அடித்து கட்டுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஓகே ரைட்டு. இப்போ வீட்டுக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் தான் ஸ்பேஸ் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கடுத்து லெவலப் வந்துருக்கு நமக்கு. இதை வந்து கிராஃப்டிங்க்கே போட்டுவிடுவோம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்த லெஸ் நேக்கடுங்கிற ஒரு பர்சூட் இருக்குது. இதை முடிச்சிடும். இது ஈஸி தான். அவ்வளோதான் நண்பர்களை, முடிச்சாச்சு. இது வந்து ஏற்கனவே நம்மகிட்ட வந்து ஒரு இதுலேருந்து சப்ளை கிரியேட்லேருந்து எடுத்த ஃபைபரில் செஞ்ச நிறைய இதெல்லாம் இருக்குது, ட்ரெஸ்ஸு. அதனால் இதை இப்போ எக்யூப் பண்ணால் போதும், நமக்கு இது முடிஞ்சிடும். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்த இதுதான் நம்ம செய்யணும். அதுக்கடுத்து டேம் டூடுங்கிற பர்சூட்டை முடிக்க வேண்டியதான். டூடை டேம் பண்ண போகிறோம் நண்பர்களே. வாங்க, ஃபஸ்ட்டு டைனோசார்னு நினைக்கிறேன் நம்ம டேம் பண்ண போகிறது. பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து உட்டன் கிளப்பு செய்ய சொன்னாங்க, நான் செஞ்சுட்டேன். ரைட்டு. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெல்த்தை போட்டு விட்ருவோம் இந்த லெவலப்போ. எங்கடா இருக்கா டூடு? ஒன்று இன்றைக்கி விட மாட்டேன்டா, டேம் பண்ணணும். நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு டூடு நிற்கி நண்பர்களே. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. போகிறோம், டக்குன்னு 2 அடிக்கிறோம், மயக்க அடிக்கிறோம் அவனை. டேய், அட பாவி, நீயே என்னை அடிக்கிறியடா.
சரி இன்னும் ஒரு 2 அடி அடிச்சாக்கூட செத்துருவான் போல நண்பர்களே. வெறும் 11 தான் இருக்குது உயிர். சரி ரைட்டு பெரி சப்பும் அவனா டேம் ஆயிடுவான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அதனால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. டேய் சீக்கிரம் டைம் ஆகித்தொல்லடா. இன்னும் எவ்வளோ நேரம் ஆக போதோ. இவன் வேறு டைம் அவ்வளோதான் நண்பர்களே. கடைசி பைட் எடுக்க போகிறான். எடுத்துட்டான். டைம் ஆகிட்டான் மண்டையே. சரி இவனை வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் கொண்டு போய் நிறுத்திடுவோம். இல்லைன்னா வீட்டுக்குள்ளே தூக்கி போட்டு வந்துடுவோம். ஏன்னா இவன் இங்கே டிலோபிசாரஸ் நிறையா சுற்றும் நண்பர்களே. நமக்கு வந்து ஏதோ தப்பிச்சிட்டோம்னாலும் டூடு தப்பிக்கிறது கஷ்டம் தான். ஏன்னா ஒன்று வந்தால் பரவாயில்ல, 2 3 டிலோபிசாரஸ் வந்துச்சுன்னா இவனை போட்டு தள்ளிடும். ஓகே இந்த டூடுவுக்கு வந்து டூடு 1ன்னு பேரை வச்சிட வேண்டியதான். இந்த பையன் தான் இனி நம்மளுடைய ஃபஸ்ட்டு பெட்டு. நண்பர்களே பார்த்துக்கோங்க, இவன் பேர் வந்து டூடு 1. டேய் மண்டையா நீ தான் என்னுடைய ஃபஸ்ட்டு பெட்டு ஓகேவா? என் கூடயே வரணும். ஏதோ பர்ஷூட் ரிவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க 1000 இதுன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட்டு. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டபுள் ஃபிங்கரை டேப் பண்ண சொல்கிறாங்க. டபுள் ஃபிங்கரை டேப் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த பர்ஷூட்டை ஆரம்பிச்சு விட்ருவோம். ஃபோட்டோகிராஃப் ஹெர்பியோரஸ். இந்த பர்ஷூட்டை முடிக்கிறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்கே. எனிமிஸ்லாம் என்னை தூக்கி போட்டு அதாவது ரேப்டரு முக்கியமாக நமக்கு எதிரியாக இருந்தது இந்த ரேப்டர் பைய தாங்க. வேற எவனும் இல்லை. இந்த ரேப்டர் பயலால் தான் நான் பாதி நேரம் செத்தே போனேன். ஒரு 3 வாட்டி இந்த ரேப்டர் பைய தான் என்னை வந்து கொன்னான். இந்த பர்ஷூட்டை நான் ஒரு 8 அனிமல்ஸ் தான் நண்பர்களே ஃபோட்டோ எடுக்கணும். கரெக்டாக ஒரு 5 அனிமலை ஃபோட்டோ எடுத்திருப்பேன். கரெக்டாக டைனோசரை ஏதாவது இந்த ரேப்டர் பையனாவது வந்து போட்டு தள்ளியிருந்தான். அப்போ தான் நண்பர்களே டென்ஷனாக ஆகுது. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சப்ளை கிரியேட் இறங்கிருந்துச்சி. என்னென்னு பார்த்தா நல்லா லூட்டு கிடச்சிருச்சு நண்பர்களே. நல்லது தான். இந்த லூட்டில் இப்போதைக்கு நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியதான். வெயிட் வந்து ரொம்ப கூட ஆரம்பிச்சிருச்சு நண்பர்களே நம்மகிட்ட. ஏன்னா நம்ம வெயிட்டுக்கு லெவலே போடல. இனி வர்றதுக்கு ஒரு 2 லெவலு வெயிட்டுக்கு போட்டு விடணும் நண்பர்களே. இல்லைன்னா அவ்வளோதான். கிலோ கணக்கு சுமக்க முடியாமல் கஷ்டப்பட வேண்டியதான். ரைட்டு இப்போ உள்ள தூக்கி வச்சுட்டு நம்ம வந்து வீடை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுவோம். பெட்டு எல்லாம் இருக்குல்ல, இந்த பெட்லாம் கிடச்சிது சப்ளை கிரேட்டில். இந்த பெட்டு நல்லது தான் நண்பர்களே. அந்த சப்ளை கிரேட்டில் நல்ல லூட்டு கிடச்சிருக்கு. இந்த பெட்டை தூக்கி போட்டு இந்த டப்பாவையும் தூக்கி வச்சுட்டு நம்ம அதாவது இன்வென்ட்ரி இல்லை இந்த டப்பாவையும் தூக்கி வச்சுட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம். அடுத்து வந்து இன்னும் ஹெர்பியோரஸ்லாம் ஃபோட்டோ எடுக்கிறது தான் கஷ்டமான விஷயமா போச்சு. நான் ஆனால் உங்களுக்கு டக்குன்னு ஃபோட்டோ எடுக்கிறத மட்டும் காமிக்கிறேன். ஏன்னா கடுப்பாயிரும். எவ்வளோ ஒரு மணி நேரமாக இவனுங்கெல்லாம் தேடி இருக்கேன் நண்பர்களே. எங்கடா போனீங்கன்னு ஒரு 2 நாள் கேம் படி 2 நாள் தேடி இருப்பேன். எங்கடா ஒருத்தரும் சிக்க மாட்டான். ஒன்று ரேப்டர்கிட்ட அடி வாங்கி சாகுறேன். அதாவது ஒரு வாட்டியாவது ஓகேவா ஒரு 5 ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பேன். 6 ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். வந்து போட்டு தள்ளிட்டு போயிடுறானுங்க. என்ன செய்கிறது, மனசாட்சி இல்லாதவனுங்க. பரவாயில்ல எடுத்துட்டேன் எப்படியோ கடைசியில் அந்த பர்சூட்டையும் முடிச்சிட்டேன். ரைட்டு இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பவ்வை மட்டும் அன்லாக் பண்ணலாமான்னு பார்த்தேன். இருந்தாலும் பரவாயில்ல இந்த பர்சூட் முடிஞ்சுக்கிட்டுங்கிற ஒரு இதில் விட்டுட்டேன். ஏன்னா இந்த பர்சூட்டை முடித்த பிறகு இன்னும் அவனுங்க அன்லாக் பண்ண சொல்லுவானுங்க. அவனுங்க சொல்லும்போது பண்ணுவோம். ரைட்டு இப்போ வந்து தேவையில்லாதெல்லாம் தூக்கி நம்ம இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருவோம். ஏன்னா வெயிட் ஓவராக இருக்குது. இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது நண்பர்களே. 30 வுட்டு இருந்தால் போதும். அதுக்கடுத்து வீட்டுக்கு வெளியே லைட்டாக டெக்கரேஷன் பண்ணேன். இந்த டார்ச் எல்லாம் கொண்டாந்து வச்சேன் நைட் ஆனால் பற்ற வைக்கிறதுக்கு. ரைட்டு கொஞ்சம் மீட்டு வந்து குக் பண்ண போட்டிருந்தேன். ஏன்னா அந்த பர்சூட்டுக்கு போகும்போது சோறு இல்லாமல் போய் எவன்ட்டு அடி வாங்கி சாகுறதுன்னு. அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஓகே. இனி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடலான்னு நினைக்கிறேன் பர்சூட்டுக்கு. பரவாயில்ல நமக்கு முடிஞ்ச அளவுக்கு மீட் இருக்குது. இப்போ நம்மகிட்ட பார்த்திங்கன்னா ஒருத்தன் சிக்கிக்கிட்டான். காரணம் இவனை மட்டும் நம்ம இப்போதைக்கு ஃபோட்டோ எடுப்போம். அதுக்கடுத்து உள்ளவங்களாம் நான் உங்ககிட்ட டக்குன்னு காமிச்சிருந்தேன் எவன் எவனை எடுக்கிறேன்னு. ரைட்டா இவனை முதல்ல ஒரு கிளிக்கிங்கை போடு. அவ்வளோதான் நண்பர்களே. ஃபோட்டோ எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். எடுத்தாச்சு. இவனே மாதிரி எல்லாரையும் நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட வந்து கண்டினியூ பண்ணுறேன். நண்பர்களே நான் பாட்டுக்குள்ள எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ தான் அவங்ககிட்ட காமிக்கணும்னு சொல்லி வந்தேன். இவன் தான் நண்பர்களே ஷார்க்கோ. இந்த பைட்டை சிக்கினோம்னா இவன் தான் நம்மளை முடிச்சு விட்ருவான். சரி ரைட்டு இப்போ இவன்கிட்டருந்து தப்பிச்சு ஓடிடும். இன்னும் நம்ம நிறைய ஃபோட்டோ எடுக்க வேண்டியது இருக்குது. ரைட்டா நண்பர்களே நான் பாட்டுக்குள்ள ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். இந்த பிராண்டோவை ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரைட்டரான்னு இங்கிட்டு போனால் ஒரு முதுகு தெரிஞ்சுது. எவன்டான்னு பார்த்தா ஸ்பைனோங்க. அதுக்கடுத்து இங்கே பக்கத்துலேயே காம்பைனிங் உள்ள இந்த டம்மி பீஸுங்களும் நின்னானுங்க. இவனுங்களே அடிச்சு போட்டேன் என்னமோ. ஆனால் இந்த ஸ்பைனோ வந்தாங்கன்னா நம்மளால் வாய்ப்பே இல்லை. இவனெல்லாம் அடிச்சுக்கிட முடியாது. மட்டும் இல்லை கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஒரு 2 அனிமலை ஃபோட்டோ எடுத்தோம்னா முடிஞ்சிடும். ஆனால் நான் என்ன செய்வேன், சரி ரைட்டு பார்த்துக்கலாம் அந்த ஸ்பைனோ அங்கே தானே நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கூடி போயிடுவேன். நம்மளை பார்க்குறானோ நினச்சி பயந்தேன். ஆனால் நம்மளெல்லாம் பார்க்கல. அவன் அதுக்கடுத்து தண்ணிக்குள்ளெல்லாம் போய் யாரையோ அடிச்சுட்டு அடப்பான்.
அதுக்கடுத்து இந்த இடத்துல பேரியானிக்ஸ்னு இன்னொரு டைனோசரும் உண்டு. அந்த பையன் அடித்தா நம்ம பாய்சனஸ்ன்னு நினைக்கிறேன். பாய்சனஸ் எஃபெக்டில் நம்ம எஃபெக்ட் ஆகும். அவனும் இந்த தண்ணிக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருப்பான். அவன்கிட்டையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். டேஞ்சர் சிம்பிள் காமிச்சாலே இந்த இடத்துல கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஆனால் நான் அப்படி இல்லை. அதனால் என்ன ஆகும் நீங்களே பாருங்கள். இந்த இடத்துல அவன் யாரையோ போய் கீழே அடிச்சிட்டு இருப்பான். நானும் பார்த்தேன். இந்த இடத்துல ஃபுல்லாகவே டேஞ்சர் தான் நண்பர்களே. அதுக்கடுத்து நான் சைடாக ஏறி வந்துட்டேன் இந்த மலை பக்கத்தில். சரி ரைட்டு இங்கோடி இருந்து அங்கோடி போனோம்னா ஏதாவது ஒரு ஹெர்பியூரஸ் சிக்கும் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. இன்னும் ஒரு 2 எடுத்தா போதும் இதை முடிச்சிடலாம் அந்த பர்ஷூட்டை. நான் சரி ரைட்டு இந்த ஆபத்தில் நமக்கு அசால்ட்டுன்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் அந்த இடத்துல போயிட்டு நடந்தது கூத்து அப்படி. ஏன்னா இந்த இடத்துலேருந்து கரெக்டாக இறங்குனேன். இறங்கும்போது ஒன்றும் தெரியலை. எவனுமே நிற்கிற மாதிரி தெரியல பார்த்தீங்களா? எவனாவது கண்ணில் சிக்கினானா பார்த்தீங்களா? யாருமே சிக்கலையா? ஆனால் கரெக்டாக நான் இறங்கி அந்த கல்லை தாண்டவும் எவனோ துரத்த ஆரம்பிச்சிட்டான். எவன்டா துரத்துதான்னு நானும் பயந்து போய் ஓடுறேன். எவனோ பின்னாடி லாக் போட்டான் நண்பர்களே. கரெக்டாக இந்த இடத்துல ஏறுவேன் பாருங்க. நான் சரி பேராசாரை யாரும் அடிப்பான்னு பார்த்தேன். வாய்ப்பே இல்லையே. நம்மளை தான் லாக் போட்டானே. நம்மளை லாக் போட்டு அவ்வளோதான் சோழியை முடிச்சிட்டான். வேற யார்? ராப்டர் தான். இவன் தான் நண்பர்களே நம்மளை பாடாப்படுத்துறது. அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டான். பர்ஷூட்டை பிறகு ஃபஸ்ட்டுலேருந்து ஆரம்பிக்கணும். சப்பா முடியலடா. ஏற்கனவே மண்டை காஞ்சி போய் நான் இருந்தா இன்னும் கொஞ்சம் அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா வந்தேன். இன்னும் வந்துட்டு சரி ரைட்டுன்னு இவன் துரத்திட்டே வந்தான். ஒருத்தனை மயக்கடிச்சா இன்னொருத்தன் வந்துட்டான் இங்கே இருந்தோம். ஏன்டா எத்தனை பேர் தாண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் போட்டு தள்ளிட்டான்னு கரெக்டாக நான் எந்திரிச்ச கரெக்டாக அந்த பெட்டில் எந்திக்கவும் இன்னொருத்தன் வந்துட்டான் நண்பர்களே. பெட்டு பக்கத்தில் வந்துட்டான். அட பாவிகளா, எங்கே போனாலும் சாவடிக்கிறீங்களா? கரெக்டாக எந்திக்கிறேன். எவனோ டப்புன்னு வந்து மேலே குதிச்சான். எவனு பார்த்தா இவனும் ராப்டர். அட பாவிகளா, எங்கே போனாலும் வரீங்களாடா? வீட்டு பக்கத்தில் எப்போ நீ ஸ்பானான என்ன அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஒருவேளை எந்த டைனோசரையும் துரத்திட்டு வந்தவன் எவ்வளோ தூரம் வந்துட்டு போனா என்னன்னு தெரில. நம்மளை போட்டு முடிச்சு விட்டான். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? எனக்குன்னே வருவீங்களாடா? இவ்வளோ நேரமாக எங்கே தான் இருந்தானுங்கன்னு தெரில. எங்கேயா இருந்து நம்மளை வந்து அடிக்க ஆரம்பிச்சிருந்தானுங்க. ரைட்டு பார்த்துக்கலான்னு சொல்லி நான் ஆயுதத்தை எடுத்து இறங்கிட்டேன். வேறு வழி இல்லை, இவனை போட்டு தள்ளுறத விட்டா. ஏன்னா நம்ம இடத்துலையே வந்துட்டான். இனி நம்ம இந்த கதவு வேறு திறந்து விட்டு போயிடக்கூடாது நண்பர்களே. பேர் வீட்டுக்குள்ளே வேறு குதிச்சிடக்கூடாதுன்னு நானும் பயந்தேன். இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே அட்டம்ப்டில் முடிச்சிடலான்னு எனக்கு ஒரு தைரியம். இவன் நம்மளை வந்து அடிக்கிறதுக்கு பார்த்தான். ஆனால் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நம்ம அடிக்க ஆரம்பித்தோம். டக்குன்னு இன்னும் ஒரு அடிப்பட்டா செத்துவான்னு நினச்சி அதே மாதிரி செத்து போயிட்டான். எங்ககிட்டேவா நாங்கள்லாம் அப்படி தான் கையில் ஹேட்செட் வச்சு இவனை முடிச்சாச்சு நண்பர்களே. ரைட்டு அப்படின்னு ஒரு தெம்பில் தான் இருந்தேன். சரி அவனுங்களையும் போய் ஒருத்தனை வந்து போலா செஞ்சுட்டேன் நண்பர்களே. போலான்னு ஒன்று இதை அன்லாக் பண்ணேன். போலா என்ன செய்யும்னா காலை பிடிச்சிடும் நண்பர்களே நம்ம தூக்கி போட்டோம்னா. அதனால் ரைட்டுன்னு போனால் இந்த இடத்துல நம்ம செத்து எத்தனை வாட்டி செத்துருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துல வந்து இதோடைய பேக்கு, அதாவது நம்ம வச்சுருந்த கேம்ப் ஃபயரை நொறுக்கி விட்டானுங்க. ரைட்டு பரவாயில்ல. அதுக்கடுத்து இந்த பேக்கில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய லூட்டு கிடக்குது. அதில் தான் ஒன்றுமே இல்லையே. நம்ம தான் இப்போ தானே அடி வாங்கி செத்தோம். இன்னும் அங்கே வரைக்கும் போகணுண்டா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க மனசாட்சி இல்லாதவங்களே? அடுத்து இன்னொன்று இறங்கியிருக்கு நண்பர்களே இதே இடத்துல. இப்போ தான்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன்று எடுத்தேன். அதுக்குள்ளே இன்னொரு இது இறங்கியிருக்கு. பரவாயில்ல, இதில் ஏதாவது நல்ல லூட்டு கிடச்சா நல்லது தானே நமக்கு. சப்ளை கிரியேட்டு இந்த சப்ளை கிரியேட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு அவ்வளோ ஒன்றும் யூஸ்ஃபுல்லான ஒன்றும் கிடைக்கல. நம்ம ஏற்கனவே வச்சுருந்தா தான் கிடச்சிது. பரவாயில்ல, அதுவும் நல்லது தான். லூட்டு கிடைக்கிறது எதுக்கு வேண்டான்னு சொல்லணும். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு ராப்டர் போட்டு தள்ளிட்டேன். அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன் நண்பர்களே. அதுக்கடுத்து இவனை அன்கான்ஷியஸ் பண்ணிட்டேன். 2 குத்துனேன். அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகிட்டான். டக்குன்னு சாப்பிட்டான் நண்பர்களே. நானும் அதிசயமாக இருந்துச்சு. அவ்வளோதான், நமக்கு இப்போ புது நன்மை கிடச்சிட்டான் நண்பர்களே ராப்டரு. ஏன்னா இந்த போட்டோ வைரஸ் ஹெர்பியூரஸ்ங்கிறதுக்கு ஒரு கார்டியனை கூப்பிட்டு போகணும்னு நினச்சேன். இவனே வந்துட்டான். இல்லைன்னா நம்மளை தூக்கி போட்டு மிதின்னு மிதிக்கிறானுங்க எங்கே போனாலும். என் பேக்கை இடறா. என் பேக்கில் எல்லா லூட்டும் இதில் தான் நண்பர்களே இருக்குது. செத்து திரும்ப செத்துலான்ருக்கேன். பரவாயில்ல, எவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் இந்த இதை இந்த பர்ஷூட்டை முடிச்சிட்டேன். அதாவது போட்டோ ஹெர்பியூரஸை முடிச்சிட்டேன். இவனை வச்சு தான், இவனை தான் கார்டியனாக வச்சு முடிச்சிருக்கேன். நமக்கு வந்து புது இது கிடச்சதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா எல்லாமே திரும்ப கிடச்சிருச்சு. நம்ம நிறைய வாட்டி செத்தோம் தான், ஆனால் திரும்பவும் வந்து நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம். இப்போ வந்து கடைசியாக ஒரு 1v1 மேட்ச் வச்சுருவோம் நண்பர்களே. இங்கே பார்த்தீங்களா அந்த ஷார்க்கோ பயில் கூடயும் நம்ம புதுசாக டைம் பண்ண ராப்டரையும் சண்டை போட வைப்போம். யார் ஜெயிக்கான்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ராப்டர் ஜெயிக்கிற வாய்ப்பு கம்மி தான் நினைக்கிறேன். ஏன்னா ஷார்க்கோ வந்து பெரிய தான். எனக்கு பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல, திரும்ப எவனையா டைம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்ப்போம் நம்ம ராப்டருக்கு எவ்வளோ உயிர் குறையுதுன்னு பார்ப்போம். எவ்வளோ நம்மளை 200 உயிரையும் போட்டு தெளியுதானா இல்லையான்னு பார்ப்போமே. ஷார்க்கோ பயங்கரமாக சுத்தலாம் செய்கிறான் நண்பர்களே.
பயங்கரமாக சுற்றிலாம் அட்டாக் பண்ணதான். ஜெயிப்பானா இல்லையான்னு பார்ப்போமா நம்ம ரேப்டரே. டேய் அவ்வளோதான் நண்பர்களே, ரேப்டர் போட்டு தள்ளிட்டான். ஒரு 150 உயிர் குறைச்சிருப்போம்னு நினைக்கிறேன் இந்த ஷார்க்கோப்பை. அவ்வளோதான் முடிச்சிடுவோம்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். டேய் எவ்வளோடா அடப்பாவி, வெறும் 10 உயிர் கூட குறைக்கலாடா. நீ எல்லாம் டம்மி பீஸ், உனக்கு போய் பயந்துருக்கேன் பாரு. டம்மி பீஸ் போலங்க அந்த ஷார்க்கோங்கிறவன். நானும் சரி பெரிய ஆளாக இருப்பான்னு நினச்சேன். நம்ம கடி வாங்கினா நம்ம செத்துருவோம், அது வேறு விஷயம். ரேப்டருங்கிறதுனால முடிச்சிட்டான். சரி ரைட், வாடா தம்பி தங்கக்குட்டி. நீ நீ தான் அண்ணனுக்கு கார்டியனு. எங்கே இருந்தாலும் நான் மீதி வாங்குறத நீனும் வாங்கணும். ஓகே ரைட் நண்பர்களே, இந்த வீடியோ அவ்வளோதான். மறக்காமல் நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைபர் லைக்கையும் போட்டுருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போதைக்கு இவங்ககிட்ட இந்த விடைபெறுவது IH கேமிங்.